யாரு நம்ம வீட்டு சோபாவுல வக்கனையா உட்கார்ந்துருக்கான். போய் யாருன்னு கேட்போம். சார் நீங்க யாருங்க சார்? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? யாருங்க சார்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை கேளு. உனக்கு என்ன கால் செய்யடா? யாரு நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீன்னு கேட்ப? நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால தானே கேட்டேன். தெருவுல போயிருந்தா நான் கேட்டிருப்பேனா? இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீன்னு எவன் கேட்டாலும் அடிப்பேன். என் புள்ளைய பார்க்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்டா. உங்க பையனா? இந்த வீட்டுல இருக்கா? ஆமாண்டா. ரமேஷ் சேகரும் ஐயாவோட பையங்க. சோசியர் அப்பாவை யானை வச்சு கொண்டுருச்சு. எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. மீதி இருக்கிறது டிரைவரு. 2 பேரையும் பார்த்தா கறிக்கட்ட மாதிரி தான் இருக்காங்க. அடிக்கிறது கூட அந்த ஆளு மாதிரியே தான் அடிக்கிறான். அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும். உங்க பையன் தானே இருக்கிறான். நான் தான் சோறு போடுறேன். இருங்க கூப்பிடுறேன். போய் கூப்பிடு. டிரைவரு டிரைவரு இங்க வாப்பா. எதுக்குடா கூப்பிட்ட? ஒழுங்கா மனசுல வேலை செய்ய விட மாட்டியா? நீ வேலை செஞ்சது இருக்கட்டும். உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உங்க அப்பா. என்னது எங்க அப்பாவா? எங்க? அங்க வர. வாடுவா பிச்சு போடுவோம் பிச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கரண்ட கையில பிடிக்கிறேன்னு சவால் விட்டு அந்த சவால்ல எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு. இப்ப யாரோ ஒரு காட்டுரிமை காட்டி எங்க அப்பான்னு சொல்றேன். உங்க அப்பா இல்லையா? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஒண்ணு சரியா? அந்த ஆள்கிட்ட போய் யார் நீன்னு கேளு. கேட்டா கிழிச்சு வராவன். கிட்ட போய் கேக்குறேன்டா. யார் நீ? என்ன கேட்ட? செவுல அடிச்ச மாதிரி கேளுங்க. யார் நீ? இனியா நீ பேசிட்டு இருக்கும் போது கை நீட்டி அடிச்சுட்டு உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா? கோயந்தா, என்னது நடு வீட்டுல கலாட்டா? யாருப்பா அந்த ஆளு? கார் மெக்கானிக்கா? யாரு நீயே கேளு. யாரியா நீ? ஏயா ஜோசியர் அடிச்சா? யார் நீ? அவர்தான் எங்க முதலாளி. உன்னைத்தான் நான் பார்க்க வந்தேன். எங்க என் பையன்? உன் பையனா? ஆமா, என் பையன் தான். இந்த வீட்டுல தான் இருக்கிறான். 22 வருஷமா வளர்றான். முதலாளி வந்ததுல இருந்து இந்த ஆளு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் பாத்துக்கிறேன். நீ போய் சோடா வாங்கிட்டு வா. கோழியா காராக்கா? கோழியா குஞ்சான ஏதாவது வாங்கிட்டு வாடா. என்ன மார்க்கு? கெட்டாம இருக்கு. பெத்த புள்ளைய கண்ணுல கூட காட்டாம தூக்கிட்டு வந்துட்டாயா அந்த பாவி. இத்தனை நாளா போஞ்சிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏயா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஊராம் பெத்த புள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய. நீ எல்லாம் உருப்படுவியா? ஊராம் பெத்த பிள்ளைன்னு இப்பத்தாயா எனக்கே தெரிஞ்சது. ஐயாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல விடலாமா கிணத்துல விடலாமான்னு பார்த்தா 2 பக்கம் தண்ணியே இல்ல. வீணி கதையெல்லாம் வேணாம். என் பிள்ளைய கூப்பிடு, நான் கூப்பிட்டு போறேன். ஏங்க கூப்பிடுன்றீங்களா? உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையனை. வாங்க. தற்சமயம் 2 பசங்களும் வீட்டுல இல்ல. 2 பசங்களோட போட்டோ இருக்குது. இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, என்னை விட்டுட்டு எப்படா நீங்க இருக்கிற? எப்படா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கா. பாருடா. என்னையா இது? 2 போட்டோவையும் பார்த்து அழுகுறானே. அப்ப 2 புள்ளையுமே உங்களுது இல்லையா? என்னங்க உங்க பொழப்பு இவ்வளவு மட்டமா இருக்கு? யோ இங்க வாயா. ஏயா இப்படி குழப்புற? இந்த 2 பையன்கள்ல உன் பையன் யாரு சொல்லி. என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவில் விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? யோ என்னைய விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீர். வந்தவரையில அடிக்கிறீர். என்ன நினைச்சுட்டு இருக்கிறீர்? நான் அடிப்பேன் கடிப்பேன். நீங்க யாரு கும்பல உள்ள வந்திருக்கீங்க? என் பேரு நரசிம்மன். நான் ஒரு பைத்தியக்கார டாக்டர். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம். நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது. அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க. எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்கா அப்படின்னு கலாட்டம் பண்ணுவான்.
வரும்போது ஏன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான். ஏங்க அதுக்காக வெறும் ட்ரவுசரோட ஓடி வர்றீங்களா? ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு, கண்ட இடத்துல காமக்கன்னு புடிக்கிட்டு போயிட்டா. யோ இவனை எடுத்துட்டு வாங்க. டேய் லூசு வாடா. எங்க என் பையன் தர்றேன். ஏண்டா என்ன திமிரு இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களே நீ அடிப்ப. இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள உனக்கு பைத்தியம் தெரியணும்டா. சொத்து மேல கண்ணு கண்ண வாங்கி ஜல்சா பண்ணி டீல்ல விட்டியா? கோயில் வளத்துக்கு எழுதி வச்சிட்டீங்க. இல்ல மைனர் சொத்துன்னு மஜா பண்ணிட்டீங்களா? அப்பா இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா? எங்க சைட பொறுத்த வரைக்கும் முடிவு தெரியாத போறதா இல்ல. சொல்லியா 2ல 1. ஐயோ நிறுத்துக்கடா. என்னடா 2ல 1? அது எனக்கே தெரியாது. என் 2 பையன்கள்ல ஒரு பையன் தான் உனக்கு பிறந்தான்னு சொல்லிவிட்டு என் பொண்டாட்டி கோமாவில பிறந்துட்டா. முதலாளி 2ல ஒரு புள்ள உங்களுக்கு பிறக்கலையா? யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க? சும்மாறா பூட்டி வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்க. ஏன் முதலாளி ஆளுக்காள் சத்தம் போடுறாங்கன்னு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டீங்களே. சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு 2 பெருச்சாளிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது சாதாரண பெருச்சாளி இல்ல, அதுலயும் அந்த நரச்சதல பெருச்சாளி மோசமானது. முதலாளி உங்க பிள்ளைங்க அவங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. இப்ப எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்கி வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா வெளியில போய் தமுக்கு அடிச்சிருவாங்க. பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது தான் கரெக்ட். சம்பந்தி நான் சொல்றது என்னன்னா, நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க. நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீன்னு எவன் வாயை திறக்கப்படாது. இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். மாப்பிள எதிரி அடக்கு முடக்கானவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்பப்போ வந்து ஐடியா மட்டும் கொடுங்க, வெளுத்து கட்டி. அது போதும். எதிரி லகேஜோட வந்து இறங்கிட்டான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லகேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி கோக்குமாக்கான இடத்துல வந்து வாக்கப்பட்டுக்குது. மாமியார் யாரு வேற மயக்கத்துல இருக்கிறாங்க. மிளகா அடிச்சிடாத, அப்பப்ப நீ தான் வந்து பாத்துக்கிட்டு. சொல்லிட்டல, கவலை விட பூந்து கலாசிடுறேன். நான் ஏன் கெவுனுங்கிறேன். போய் ஆக வேண்டியதை பாரு போ. டேய் வேண்டாம், என்கிட்ட மோதணும் நினைக்காதே. நான் ஒரு மாதிரியானவன். இதுக்குதான் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. என்னன்னு? வஜ்ரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடு சேர்ந்தா உட்டா குறுக்க டீல், அருந்து பூடு நூலு, அடங்கி போடா ஃபூல். பெரியவங்க சொன்னதியா? எடு ஒரு லைட் ஸ்பெஷல் போட்டு நிம்மதியா இரு. பாத்தீங்களா, புளியோதரை பண்ணிருக்கேன். மாமா மனசுல இடம் பிடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன். மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க. ஏபா புளியோதரை நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்களே, அதே புளியோதரை. இது பாத்தீங்களா, முந்திரி உங்களுக்காக ஸ்பெஷல்லா ஆந்திரால இருந்து வர வச்சது. ராஜ முந்திரி. அது எப்படிப்பா ராணிக்கு உங்க மேல அவ்வளவு அன்பு? அப்பா அப்பா, அம்மா கோமால விழுகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட நீங்க கேட்டீங்களே பணியாரம், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச பணியாரம்ப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. புளியோதரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. இது என் பொண்டாட்டி உங்களுக்காகவே அசல் நெய்யில செஞ்ச பணியாரம்ப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. சொந்த பிள்ளை கையால சாப்பிடுற சுகமே தனிப்பா. இந்த ஜாடிய பேசுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். மாமா புளியோதரைக்காக வாயை திறக்கும் போதே யாரும் சொந்த பிள்ளை தெரிஞ்சு போச்சு. பேசுறவங்க 1000 பேசலாம், பெத்தவங்களுக்கு தெரியாதா எது நிஜம் எது பொய்ன்னு? அப்பா நீங்க என்ன சும்மா இருக்கீங்க? நீங்களும் ஊட்டுங்க. இந்தாங்கப்பா. இரு. புளியோதரை புளியோதரை. அப்பா இத கடிக்காம அப்படியே முழுங்கப்பா. புளியோதரை ராணி புளியோதரை. என்னடா அது ரைஸ் மில்ல நெல் அண்டி கொட்டுற மாதிரி அவர் வாயில இந்த அமுக்கு அமுக்கிட்டு இருக்கானுங்க. அவராவது வாயை திறந்து போதும்னு சொல்லக்கூடாது. பேச விட்டா தானே அமுக்குறானுங்களே. ஐயோ இந்த மாதிரி வாழைக்காயே சைடுல விட்டு இதை அமுக்குங்க. புளியோதரை புளியோதரை வச்சு அடைச்சு அப்பா விக்க வச்சுட்டியா? புளியோதரைய பணியாரம் ஓவர்டேக் பண்ணதுனால தான் டிராபிக் ஜாம். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு விக்கல் எடுத்து
நாக்கு வெளிய வந்து விழுந்துருச்சு. அட இது என்னடா பிரமாதம்? எங்க ஊர்ல ஒருத்தருக்கு சளி பிடிச்சு முச்சுன்னு தும்முனா மூக்கு வெளிய வந்து விழுந்துருச்சு. அது எப்படியா மூக்கு விழுக? ஏன்டா உள்ள இருக்கிற நாக்கே வெளிய வந்து விழும்போது வெளியில இருக்கிற மூக்கு விழாதா? அப்ப நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நீ என்னடா போறது? நான் போறேன். நீ என்ன போறது? நான் ஒரு பையன், நான் போவேன். நான் தான்டா போவேன். அம்மா பாப்போம். டா, நீ எப்படா கொடுக்கலாம்? நான் தான்டா கொண்டு வருவேன். நான் பையன்டா. பல்ல உடைப்பேன். நான் தான்டா உடைப்பேன். வாடா. என் புருஷன் முதல்ல தண்ணி. என் புருஷன் மூத்தவரே, அவருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு. நியாயமா பார்த்தா சேகர் தான் கொடுக்கணும். நியாய பிரகாரம் பார்த்தா மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி பம்ப் எடுத்து அவர் வாயில விடணும். இல்ல அவரை தான் கொடுக்கணும். டேய், படு. இந்தாங்க பேசாத. படுவா, நீ பேசாத. இந்தாங்க பேசாத. டேய், என்னடா நான் சொல்றேன் அப்படி கொடுப்பேன். போடா போடா. என்னப்பா? தண்ணி வேணும். அத பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? கொஞ்சம் பொறுங்கப்பா. நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தானே கொடுப்பேன். உசுறு போகுதுன்னு ஒரு மனுஷன் துடிச்சிட்டு இருக்காரு, உடனே தண்ணி குடுப்பீங்களா? அத்தை விட்டுட்டு ஆளுக்கு ஆளு சிண்ட புடிச்சிட்டு சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பாசத்தை காட்டுறதா நினைச்சுக்கின்னு ஐயாவோட மூச்சு திணற விட்டீங்களா? இத சொந்த பிள்ளை யாருன்னு அவரே சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி மட்டமான பிளான்ல போட்டுக்கினே அலையாதீங்க. இவன்கள்லாம் பிள்ளைங்களாம்மா. உனக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கு எங்க இருக்கு? இத பாரு, பாசத்தை காட்டுறதுக்கு செஞ்ச பலகாரத்தை பணியாரம் புளியோதரையும் பரதேசி பயலுக எடுத்துட்டு போய் நீங்களே தின்னு சாவுங்கடா, போங்கடா.